ஹிஸ் கிங்டம் கிட்ஸ்க்கு மீண்டும் வரவாய்ச்சோம். இன்று ஒவ்வொரு அதிசயத்திற்கும் இதயத்திற்கு அருகில் உள்ள ஒரு கதையை பகிர்கிறோம். எதிர்பாராத இடத்தில் கிடைக்கும் நம்பிக்கையின் கதைய. இன்றைய கதை தனது முழு வாழ்க்கையையும் அமைதி மற்றும் நிழல்களின் உலகில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றியது. நம்மை சுற்றி இருக்கும் அழக அவர் ஒருபோதும் பார்த்ததில்லை. மற்ற குழந்தைகள் விளையாடி உலகத்தை அதன் நிறங்களில் பார்த்தபோது இந்த மனிதர் அமைதியில காத்திருந்தார். அவர் பிறந்தது அவர் கற்பனை செய்யக்கூடிய ஒரு உலகில தான். அவர் ஒருபோதும் பரந்த நீலவானத்தையும் ஒலிவு மரங்களின் பச்சை நிறத்தையும் தன் அம்மா அப்பாவின் அன்பான முகங்களையும் பார்த்ததில்லை. அவருக்கு உலவும் ஒளிகளும் தொடுதல்களும் நிறைந்த ஒரு மர்மமா இருந்தது. அவர் தன் முகத்துல சூரியனின் வெப்பத்தையும் மாலை காற்றின் குளிர்ச்சியையும் பலர் நடக்கும் சத்தத்தையும் அறிந்திருந்தார். ஆனா வாழ்க்கையின் நிறங்கள் அவருக்கு தெரியாம மறைந்திருந்தன. ஜெருசலேமின் பரபரப்பான மையத்துல இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் சாலையோரத்துல அமர்ந்திருந்தார். அவர் அமர்ந்திருந்த கல்லும் அவ்வப்போது தன் பாத்திரத்தில் விழும் நாணயங்களின் சத்தமும் தான் அவரது உலகமாக இருந்தது. பலர் அவனை கடமை சென்றவர்கள். சிலர் கடமையினால் ஒரு சிறிய நாணயம் கொடுத்தார்கள். மற்றவர்கள் அவரை முற்றிலும் புறக்கணித்து தங்கள் பிஸியான வாழ்க்கையில் மூழ்கி இருந்தார்கள். உலகிற்கு தெரியாமல் இருப்பது எவ்வளவு பாரமாக இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். மணிகை நாட்கள் வருடங்களா மாறின. இருப்பினும் அவர் அங்கு எப்போதும் இருந்த ஒருவராக உள்ளூர் மக்களுக்கு பழக்கமான தோற்றமாக இருந்தார். ஆனா உண்மையில யாரும் அவரை கவனித்ததில்லை. மென்மையான சோர்வான குரல்ல அவர் வழிபோக்கர்களை நோக்கி, தயவு செய்து உதவுங்கள், தயவு செய்து பார்வையற்ற ஒருவருக்காக ஒரு சிறிய தயவு செய்யுங்கள் என்று அழைத்தார். அவர் வெறும் பணம் கேட்கவில்லை, அவர் ஒரு தொடர்பு நாடின. அவர் பிறந்த நாள்ல இருந்தே பார்வையற்றவராக இருந்தார். பல ஆண்டுகளா ஏன் தனது வாழ்க்கை மற்றவர்களை விட இவ்வளவு வேறுபட்டது என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அவரது இருளுக்கு ஏதேனும் காரணம் இருந்ததா? கூட்டத்துல கூட அவர் ஆழமான தனிமையை உணர்ந்தார். அவர் குடும்பங்களின் சிரிப்பையும் நண்பர்களின் பேச்சையும் கேட்டார். ஆனால் அவர் வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருப்பது போலவே உணர்ந்தார். நீங்க அறிந்திருக்கலாம் பிள்ளைகளை, நம்மை சுற்றி பலர் நாம் பார்க்க முடியாத அமைதியான போராட்டங்களை சுமந்து செய்கிறார்கள். இந்த மனிதரின் போராட்டம் வெளிப்படையா இருந்தாலும் அவரது மனது பலர் உள்ளுக்குள் உணரும் அதே தனிமையை உணர்ந்தது. ஆனா மிக கடினமான இடங்களில கூட கடவுள் வாழ்க்கையில் அழகை கொண்டு வர ஒரு வழியை கொண்டிருக்கிறார். நாம் கடவுளின் சரியான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஒரு பிற்பகல்ல எல்லாமும் மாற தொடங்கியது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் தெருக்கல்ல நடந்து சென்ற போது அவர்கள் அந்த மனிதரை வாசல் அருகே உட்கார்ந்திருப்பதை பார்த்தாங்க. மற்றவர்கள் விரைந்து சென்றதை போல் அல்லாம இயேசு நின்றார். அவர் ஒரு பிச்சைக்காரனை மட்டும் பார்த்ததில்ல, அவர் கடவுளின் ஒரு பிள்ளைய பார்த்தார். அவனுடைய வாழ்க்கை என்று மாறப்போகிறது என்று. சீடர்கள் ஆவலுடன் இருந்தார்கள். அந்த நாட்கள்ல பலர் கேட்ட ஒரு கேள்வி அவர்களுக்கு இருந்தது. ரபி, அவர்களில் ஒருவர் தொடங்கினார், இந்த மனிதன் பிறவியிலேயே குருடாக பிறந்தது யாருடைய பாவம்? இந்த மனிதனுடைய பாவமா, இல்ல எனில் அவனுடைய பெற்றோருடைய பாவமா? துன்பம் எப்போதும் ஏதோ தவறுக்கு தண்டனை என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனா இயேசு அவர்களுக்கு புதிய பார்வையை கற்றுக் கொடுக்க போகிறார். இயேசு அமைதியான கடலை போல ஒரு குரல் அவர்களுக்கு பதிலளித்தார். இந்த மனிதனும் அவனுடைய பெற்றோரும் பாவம் செய்யவில்லை என்று அவர் சொன்னார். இது கடவுளின் கிரியைகள் அவனில் வெளிப்படுவதற்காக நடந்தது. அவர் அவர்களுக்கு தாம் உலகத்தின் ஒளி என்று கூறினார். தாம் இங்கு இருக்கும் வரை அந்த ஒளி இருளில் ஒளிரும் என்று சொன்னார். சிஷ்யர்கள் அதிசயத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சில நேரங்கள்ல பிள்ளைகளே, நம் எதிர்கொள்ளும் சவால்கள் தண்டனை அல்ல. சில சமயம் அவ கடவுள் தன் அபிஷேக சக்தியும் அன்பும் நம்மூடாக வெளிப்பட ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். வானவில் தோன்ற மழை தேவைப்படுவது போல நம்முடைய போராட்டங்கள் கடவுளின் மகிமை மிக ரோஷனமாக ஒளிரும் இடமாக மாறலாம். நீங்கள் ஒரு நோக்கத்துடன் பிறந்தவர்கள் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். அதற்கு பிறகு இயேசு மிகவும் எதிர்பாராத ஒரு செயலை செய்தார். அவர் குருடனின் முன்பாக மண்ணில முழங்கியார். அடுத்தது என்ன நடக்கும்னு மக்கள் அமைதியா காத்திருந்தார்கள். அவர் சாதாரணமான மண்ணை கொண்டு சிறிது சேற்றை உருவாக்கினார். இது வித்தியாசமான செயல் போல தோன்றினாலும் இயேசு பெரும்பாலும் இந்த உலகத்தின் எளிய பொருட்களை பயன்படுத்தி தன் மகத்தான அதிசயங்களை செய்தார். மிகவும் கவனமா இயேசு அந்த சேற்றை அந்த மனிதனின் கண்கள்ல வைத்தார். குருடன் அசையாம அமர்ந்திருந்தான். இயேசுவின் தொடுதலின் வெப்பத்தையும் மண்ணின் குளிர்ச்சியையும் உணர்ந்தான். அவன் தன்னை விலக்கி கொள்ளிருந்த. அவன் இயேசுவை பார்க்க முடியாவிட்டாலும் அவரிடமிருந்து வெளிப்படும் அதிசயமான அமைதியும் சக்தியும் உணர முடிஞ்சது. இவர் சாதாரண மனிதர் அல்ல என்று அவன் அறிந்தான். அப்போது இயேசு அவனுக்கு ஒரு எளிய கட்டளையை வழங்கினான். போ என்று அவர் சொன்னார்.
சிலோவாம் குளத்துல கழுவிக்கொள். சிலோவாம் என்ற வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். இயேசு அவனை ஒரு நம்பிக்கையின் பயணத்துக்கு அனுப்புகிறார். அவனுக்கு ஒரு தேவை இருந்தது. அவன் இருந்த இடத்திலேயே சந்தேகத்துடன் அந்த அயலவரை நம்பாம இருக்கக்கூடியவன். ஆனா இயேசுவின் குரலில் ஏதோ ஒன்று அவனை நகர வைக்க செய்தது. அவன் நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தான். அவன் குலத்திற்கு தன் நடப்பயணத்தை தொடங்க. ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையின் அடியா இருந்தது. அவ பாதைய பார்க்க முடியவில்லை, அவ தண்ணீரை கூட பார்க்க முடியவில்லை. ஆனாலும் இயேசுவின் வார்த்தையினால் தொடர்ந்து சென்றான். அது ஒரு எளிதான பயணம் அல்ல. அவன் பரபரப்பான தெருக்களையும் சமமில்லாத படிக்கட்டுகளையும் கடக்க வேண்டியிருந்தது, கண்களில் மண் பூசப்பட்ட நிலையில். ஆனாலும் அவன் மனது ஆசானின் வாக்குறுதியில கவனம் செலுத்தியது. நகரத்தின் சத்தமோ பாதையின் நீளமோ அவனை மனச்சோர்வுக்கு உள்ளாக்கவில்லை. அவனுக்கு நம்பிக்கையின் ஒரு வார்த்தை வழங்கப்பட்டது. அதனால அவன் தன் இலக்கை அடைய உறுதியுடன் இருந்தான். இறுதியில அவன் சிலோவாம் குளத்தினை அடைந்தான். அவ தண்ணீரின் மென்மையான சிதறலையும் காற்றுல குளிர்ந்த மிதமான பனித்துளிகளையும் கேட்டு உணர்ந்தான். அவன் இலக்கிற்கு அருகே வந்திருக்கா. இயேசு செய்தது போல் அவன் முழங்கியா. அவன் தண்ணீரை தன் கைகள்ல எடுத்து அதன் உயிரூட்டம் குளிர்ச்சிய உணர்ந்தான். இதுதான் அவன் வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்த்த அந்த தருணம். அவன் கண்களில் இருந்த மண்ண கழுவினா. ஒரு தெளிப்பு, பிறகு இன்னொன்று. பல ஆண்டுகளாக அவனுக்கு ஒரே தோழனாக இருந்த அந்த இருள் உடைந்து போக போகிறது. பிறகு அவன் கண்களை திறந்தான். முதல் முறையா ஒளி உள்ளே பாய்ந்தது. அவன் பார்க்க முடிஞ்சது. அவன் வானத்தை, தண்ணீரை, தன் கைகளையும் பார்க்க முடிஞ்சது. அவன் ஆச்சரியத்துடன் கத்தினான், நான் பார்க்க முடிகிறது, நான் பார்க்க முடிகிறது. அவன் கேள்விப்பட்ட நிறங்களை பார்த்தான். வானத்தின் பிரகாசமான நீலம், சூரியனின் பொன்னிறமான வெப்பம். இனி அவனுக்கு தன் ஊன்றுகோல் தேவையில்ல. அவன் தெருக்களில் ஓடினா. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியுடன் அவன் இதயம் துடித்தது. நடந்ததே எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு ஆசை வந்தது. அவன் வீட்டை அடைஞ்ச போது அவன் அண்டை வீட்டார் அதிர்ச்சி அடைஞ்சார்கள். இவன் தான் அமர்ந்து பிச்சை கேட்டவன் அல்லவா என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டார்கள். அவர்கள் தங்கள் கண்களை நம்ப முடியல. சிலர் இவன் தான் என்றார்கள். மற்றவர்கள் இல்ல, அவனை போலவே இருக்கிறான் என்றார்கள். ஆனா அந்த மனிதர் தொடர்ந்து நான் தான், நானே அந்தவன் என்று சொன்னார். அவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துல மூழ்கினார்கள். அப்படி என்றால் உன் கண்கள் எப்படி திறந்தன என்று அவர்கள் வலியுறுத்தி கேட்டார்கள். அவன் எளிமையா பதிலளித்தான். இயேசு என்று அழைக்கப்படும் ஒருவர் மண்ணை செய்து என் கண்களில் பூசி கழுவ சொன்னார். இப்போது நான் பார்க்கிறேன். அவர்கள் இயேசு எங்கே என்று அவனை கேட்டார்கள். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு தெரிஞ்சது அவன் பெற்ற அதிசயமான வரம் மட்டுமே. இந்த செய்தி மத தலைவர்களின் காதில் சென்றடைந்தது. பரிசேயர்கள், அந்த மத தலைவர்கள் அந்த மனிதரை அழைத்து விசாரித்தார்கள். அவர்கள் கடுமையானவர்கள். இயேசு இப்படி பெரிய அதிசயம் செய்ய முடியும்னு நம்ப விரும்பவில்லை. நீ எப்படி பார்வை பெற்றாய் என்று அவர்கள் மீண்டும் கேட்டார்கள். அந்த மனிதர் மீண்டும் கதையை விளக்கினார். ஆனால் அது சபாத்து நாளாக இருந்ததால் அவர்கள் இன்னும் அதிகமாக கோபமடைந்தார்கள். அவர்கள் இருபுறமாக பிரிந்தனர். சிலர் சபாத்து நாள்ல வேலை செய்ததால் இயேசு கடவுளிடமிருந்து வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா மற்றவர்கள் ஒரு பாவை இப்படி பெரிய அடையாளங்களை எப்படி செய்ய முடியும் என்று ஆச்சரியப்பட்டாங்க. அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. அவர்கள் அவனுடைய பெற்றோர்களையும் அழைத்தனர். இவர் உங்க மகனா என்று அவர்கள் கேட்டார்கள். அவ உண்மையிலே பிறவியிலேயே குருடனா, இப்போது எப்படி பாக்குறான்? அந்த பெற்றோர்கள் தலைவர்களை பயந்தாள்து. இவன் எங்கள் மகன் என்பதும் அவன் பிறவியிலேயே குருடன் என்பதும் நாங்கள் அறிவோம். ஆனா இப்போது அவன் எப்படி பார்க்கிறான் என்பதை நாங்கள் அறியோம். அவனை கேளுங்க, அவன் வயது வந்தவன் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் மிகவும் கவனமாக நடந்து கொண்டார்கள். யாராவது இயேசுவை பின்பற்றினா பிரச்சனைக்கு ஆளாகலாம் என்று அவர்கள் தெரிந்திருந்ததால் தங்கள் மகனை தானாகவே பேசவிட தீர்மானித்தார்கள். ஆனால் அந்த மனிதர் இனி பயப்படவில்லை. தலைவர்கள் அந்த மனிதரிடம் திரும்பி இயேசுவுக்கு எதிராக பேச வைக்க முயற்சித்தார்கள். ஆனால் அந்த மனிதர் தைரியமாக இருந்தார். அவருக்கு தன்னிடம் நடந்த உண்மை தெரிந்திருந்தது. அவர் பாவியா என்று எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். நான் குருடன் இருந்தேன், இப்போது பாக்குறேன் என்று சொன்னார். அவரது வார்த்தைகள் எளிமையானதும் சக்தி வாய்ந்ததுமாக இருந்தது. இயேசு பிறவியிலேயே குருடாக்க பிறந்த ஒருவரின் கண்களை திறந்தார் என்பதே அவர்கள் அறியாதது ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர் அவர்களிடம் சொன்னார். இது போன்றது முன்பு ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த மனிதரின் தைரியமான சாட்சியத்தால் தலைவர்கள் மிகவும் கோபமடைந்து அவரை ஆலயத்திலிருந்து வெளியேற்றினார்கள். ஆனாலும் அந்த மனிதரின் மகிழ்ச்சி குறையவில்லை. அவருக்கு பார்வை கிடைத்திருந்தது. குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ததை மற்றவர்கள் சந்தேகிக்க கூடும். ஆனால் இந்த மனிதரை போல நீங்கள் உங்கள் சாட்சியில் உறுதியாக நிற்கலாம். உங்களுக்கு எல்லா பதில்களும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல.
இயேசு உங்க மனதை எப்படி மாத்தினார் என்ற உங்க கதை இங்க உலகுடன் பகிரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த விஷயமாகும். தலைவர்கள் அந்த மனிதரை வெளியேற்றினார்கள் என்று இயேசு கேட்டார். நல்ல மேய்ப்பர் என்பதால் அவர் அந்த மனிதரை மீண்டும் தேடி வந்தார். அவர் அந்த மனிதருக்கு உடல் பார்வை மட்டும் தர விரும்பவில்லை, அவருக்கு ஆன்மீக பார்வையும் தர விரும்பினார். இயேசு அவரிடம் மனிதகுமாரனை நம்புகிறாயா என்று கேட்டார். அந்த மனிதர், அவர் யார் ஆண்டவரே, நான் அவரை நம்பும்படி என்று பதிலளித்தார். இருளிலிருந்து தன்னை காப்பாற்றியவருக்கு தனது முழு மனதையும் அர்ப்பணிக்க அவர் தயாராக இருந்தார். இயேசு அவரிடம், நீங்கள் அவரை பார்த்திருக்கீர்கள், உங்களுடன் பேசுகிறவரே அவராவார் என்று சொன்னார். அந்த தருணத்துல அவரது கண்கள் திறந்தது போலவே அந்த மனிதரின் மனமும் திறந்தது. ஆண்டவரே, நான் நம்புகிறேன் என்று அந்த மனிதர் அழைத்தார் மற்றும் அந்த தூசியான பாதையில் அவரை வணங்கினார். அவர் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சார், அதாவது இயேசுவில நம்பிக்கை. இப்போது அவரது வாழ்க்கை முற்றிலும் புதியதா மாறிவிட்டது. இப்போது அவர் உலகத்தை பார்க்கக்கூடிய ஒருவன் மட்டுமல்ல, உலகத்தின் இரட்சகரை அறிந்த மனிதராகவும் அவர் ஆனார். என்றென்றும் போய்விட்டவர். இதுவே எல்லாவற்றிலும் முக்கியமான பாடம் பிள்ளைகளே. உண்மையான பார்வை என்பது நம் கண்கள் பார்க்கும் விஷயங்களை பற்றியது மட்டுமல்ல, அது நம் இதயம் நம்பும் விஷயங்களை பற்றியது. நாம் நம் நம்பிக்கையை இயேசுவில் வைக்கும் போது அவர் நம் இதயத்தின் கண்களை திறக்கிறார். அதனால் நம் தேவனின் அன்பையும் அவர் நமக்காக வைத்துள்ள திட்டத்தையும் வானத்தின் அதிசயமான நம்பிக்கையும் காண முடிகிறது. அதுவே உண்மையான பார்வை. அதனால் இந்த அதிசயமான பயணத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். இயேசு ஒவ்வொரு மனிதரையும் கவனிக்கிறார். அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்களோ அல்லது எவ்வளவு தனிமையா உணர்கிறார்களோ என்றாலும் பரவாயில்ல, எந்த இருளிலும் ஒளிய கொண்டு வரும் சக்தி அவருக்கு உள்ளது. அவர் கேட்கும் ஒரே விஷயம், அந்த கண்களுடன் குளத்துக்கு சென்ற போது செய்தது போல நாம் அவரை நம்ப வேண்டும் என்பதே. முதல்ல, இயேசு எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நினைவில் வையுங்கள். இரண்டாவது, உங்கள் நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் அதிசயங்களை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, இயேசு உங்களுக்காக செய்ததை உறுதியாக நின்று பகிர்ந்து கொள்ள எப்போதும் தயாராக இருங்கள். உங்க கதை ஒரு ஒளியாகும், அது மற்றவர்களும் தங்களது இருளிலிருந்து வெளியே வர உதவ முடியும். நீங்கள் ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள். கடவுளின் மகிமை உங்களின் மூலம் பிரகாசிக்க விரும்புகிறது. நம்பிக்கையுடன் இருங்கள், நம்பிக்கையுடன் தொடருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் செயல்களை எதிர்பார்த்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கடவுளின் படைப்பின் அழகையும் அவருடைய அன்பின் அதிசயங்களையும் காண ஒரு புதிய வாய்ப்பாகும். ஒளியில நடந்து உங்கள் ஒளிய அவருக்காக பிரகாசிக்க விடுங்க. பிறந்த போதே கண்குருடாக இருந்த மனிதரின் இந்த சிறப்பான கதைய நம்முடன் சேர்ந்து அனுபவித்ததற்கு நன்றி. இது உங்கள் இதயத்தை நம்பிக்கையால நிரப்பி உங்கள் கண்களை ஆச்சரியத்தால நிரப்பி இருக்கும் என்று நம்புகிறோம். நம்பிக்கையுடன் இருந்தா ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள். நாங்க உங்களை மிகவும் நேசிக்கிறோம் பிள்ளைகளே. மேலும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த சாகசம் வரை உங்கள் நம்பிக்கையின் கண்களை திறந்த வண்ண வைத்திருங்க. கடவுள் உங்க சுற்றிலும் அதிசயமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இங்க ஒருபோதும் தனியாக இல்ல. இந்த கதை உங்க இதயத்தை தொட்டிருந்தா இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்க நண்பர்களுடன் பகிரவும், மேலும் பைபிள் சாகசங்களுக்கு ஹிஸ் கிங்டம் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவு கடவுளின் மொழியை உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளுடன் பகிர உதவுகிறது. எங்கள் ராஜ்ய குடும்பத்தின் ஒரு பகுதியா இருப்பதற்கு நன்றி. ஒவ்வொரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு கதையிலையும் நம்முடைய நம்பிக்கை குடும்பத்தை ஒன்றா வளர்ப்போம். அடுத்த கதையில உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரை ராஜாதி ராஜாவால் நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள். இப்போ விடப்பெறுகிறோம். கடவுள் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் ஒளி எப்போதும் பிரகாசிக்கிறது. அது உங்கள் பாதைகளை வழிநடத்தி இன்று இரவும் ஒவ்வொரு நாளும் உங்கள் இதயத்தை அமைதியால் நிரப்பட்டாக. ஆமா, கடவுள் உங்களுடன் இருப்பாராக. அவருடைய ராஜ்ய குழந்தைகளே, மற்றொரு அதிசயத்திற்காக நாம் விரைவில் மீண்டும் சந்திப்போம்.